தோழர் வேல்முருகனுடைய வந்து பண்ருட்டியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருப்பது அவருக்கு என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, இவங்க ஒரு தொகுதியில் நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய முடிவை நான் சொல்லிடுறேன். எம்எல்ஏவா இருந்தாச்சு. இல்ல ஒரு பலம் தானே வன்னியர்களுக்கான அந்த சம்மதம்ன்றது திரு வேல்முருகன் அவர்கிட்ட ஒரு இன்னும் ஒரு அந்த சரக்கு இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியோட சரக்கு இருக்குல்ல. வேல்முருகன் பலம், திமுகவுக்கு பலவீனம். நான் சொல்றது வேல்முருகனை வெளியே போட்டது திமுகவுக்கு தான் பலவீனம். நீங்க சொல்றது அதுதான். ஆனா வேல்முருகன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க கூட சேர்ந்து ஒரு சீட்டு தராங்க. அந்த ஒரு சீட்ல இவங்க செய்யற அநியாயத்துக்கெல்லாம் 5 வருஷம் நான் வாயை புத்திக்கிட்டு இருக்கணுமா? நான் கேட்கறதுக்கு என்ன பதில்? வேல்முருகனுக்கு ஒன்று இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாத்துக்கும் 2-3 கொடுத்து விட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அப்படி நான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வேல்முருகன் வந்துட்டாப்ல. அவர் ஒரு இளைஞர் தான், ஒரு 52-53 வயசா இருக்கும் அவருக்கு. அவருக்கு வந்து என்னன்னா கூட 2 சீட்டு கேட்டார். ஆனால் கூட 2 சீட்டு கேட்டல 3 சீட்டில் 2 சீட்டு கொடுத்துருந்தா கூட அவர் இருந்திருப்பார். அது ஏன் அந்த 3 சீட்டு அவர் கேட்டார்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில தம்பிமார்கள் வந்து சேர்ந்தாங்க உடஞ்சி. அவர்களில் ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்போ டிஎம்கே என்ன நினைக்கிறான்னா, நான் மட்டும்தான் தலைவன், நீ எல்லாரும் என் கீழே இருக்கணும் அப்படின்னு இப்போ அவங்க திட்டம் போட்டு தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கொதிநிலை வேல்முருகன்கிட்ட மட்டும் இல்லை, திருமாவளவன்கிட்ட மட்டும் இல்லை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னி அரசு போன்றவர்கள்ட்டையும் இருக்குது. ஒரு அடிமைத்தனமான ராஜ்யத்தை நடத்தி எல்லாம். இப்போ தோழர் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன கருத்தை கூட நான் சொல்ல நினைக்கிறேன். முன்னாடி அவர் கூட சொல்கிறாரு, அதிகாரம் திமுகவுக்கு மட்டும் வரவில்லை, அந்த அதிகாரம் உனக்கு 28% தான், 25% தான். ஆனால் அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு இன்றைக்கி சென்னையில் மாட மாளிகையும் கோட கோபுரங்களையும் வாங்குவதற்கு, இந்தியா முழுவதும் உங்களுடைய நிறுவனங்களை வளர்ச்சி செய்வதற்கு எங்கிருந்து வந்தது?